அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் வணக்கம். காதில் ஒரு இனிமையான பாட்டு. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி என்று பாடல் வரிகள் வரும். இத்தகைய பாடல் எழுதுவதில் கண்ணதாசன் தனித்திறமை பெற்றவர். மொத்த காட்சியையும் வார்த்தைகள் மூலமே பார்வையாளர்களுக்கு கடத்துகிற வித்தை கற்றவர் அவர். இந்த பாடலில் வரும் இருவர் காதலர் மனம் இசைந்த பின்னும் சூழ்நிலைகளால் காதல் தடை ஏற்பட்டதால் நம்ம பூசுஜா அவர்களின் கதையில் வருவது போல் பிரிந்து விரக்தியில் கடவுளையே குற்றம் சாட்டுகிறான் கதாநாயகன். இது வாடிக்கைதானே. மனிதன் தன் தவறுக்கும் இயலாமைக்கும் யாரை குற்றம் சொல்லலாம் என்று துடிப்பவன் தானே. உதாரணமாக, முள்ளை மிதித்துவிட்டு முள் குத்தியது என்று சும்மா கிடந்த முள் மீது பழி போடுவது நம் பழக்கம் அல்லவா? இப்படி மற்றவர் மீது குற்றம் சொல்லிக்கொண்டே போனால் எவரும் மிஞ்சப் போவதில்லை. எனவேதான் குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை, நட்புமில்லை, எவருமே இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. வள்ளலார் சொல்கிறார், குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாக கொள்ளல் உனக்கு இயல்பே என. அதாவது குற்றம் புரிவது மனித இயல்பு, அதையும் குணமாக கொண்டு பொறுத்து அருளுதல் தெய்வ இயல்பு என்று சொல்கிறார். நல்லவர் என்று எண்ணி ஒருவரோடு பழக்கத்தை உண்டாக்கிக் கொள்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நல்லவர் என்று நாம் ஏற்றுக்கொண்ட அந்த நபரிடம் சில தவறுகள் காணப்பட்ட பின் நாம் பொறுத்து கொள்ள வேண்டியதாகிறது அல்லவா? நெல்லுக்கு கூட ஒரு குறை இருக்கிறது, அதில் தவிடு இருக்கிறது. தவிட்டினை நீக்கி அரிசியை எடுத்துக்கொள்கிறோம். தவிடு இருக்கிறது என்பதற்காக அரிசியை ஒதுக்குவத இல்லை. நீரின் தூய்மைக்கு கூட நுரை என்னும் களங்கம் உண்டு. மனமும் நிறமும் இல்லா சிறுமை கொண்ட புறவிதழ் என்பது பூவிற்கும் உண்டு. குறையில்லாத இடம் குறைவுதான். எனவே பிறர் குறை பொறுத்தல் குணமாகும். நல்லார் எனத்தாம் நனி விரும்பி கொண்டாரை அல்லார் எண்ணினும் அடக்கிக் கொள்ளல் வேண்டும். நெல்லுக்கு உமி உண்டு, நீர்க்கு நுரை உண்டு, புல்லிதழ் பூவிற்கும் உண்டு என்று நாலடியார் கூறுகிறது. நாம் உண்ணுகின்ற, பருகுகின்ற, அணிகின்ற அனைத்து பொருள்களிலும் குறைகள் உண்டு. குறைகளை நீக்கித்தான் அப்பொருள்களை பயன்படுத்திக் கொள்கிறோம். அதுபோலவே மனிதர்களிடத்திலும் குறைகள் இருக்கிறது. குறைகளையே நோக்கி கொண்டு இருப்பதால் பயனில்லை. குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை என்பது கொன்றைவேந்தன். குற்றத்தையே ஆராய்ந்து பார்த்தால் சுற்றமாக ஒருவரும் இல்லாமல் போவார். குற்றமே இல்லாதவர் ஒருவருமே இல்லை. சுற்றம் என்று இருந்தால் அவ்வப்போது தவறு ஏற்படுவது இயல்பு. அதையே நினைத்து கொண்டிருந்தால் குற்றம் என்ற ஒன்றே நிலைத்து காணப்படும். சுற்றம் என்பது காணாமல் போய்விடும். தனித்து இருக்க வேண்டியதுதான். குணம் குற்றம் ஆகிய இரண்டினுள் ஒன்றினை மட்டும் உடையவர் உலகத்தில் இல்லை. குணமும் குற்றமும் கலந்தே இருக்கும். குணத்தோடு குற்றத்தையும் நாடுதல் வேண்டும் என்பதால் தான் குற்றமும் நாடி என்று திருவள்ளுவர் நாயனார் உம்மை கொடுத்து அறிவுறுத்தினார் பின்வரும் திருக்குறளில். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் என்கிறார். ஒருவரிடம் உள்ள நற்பண்புகளை ஆராய்ந்து குற்றங்களையும் ஆராய்ந்து ஆராய்ந்தவற்றுள் மிகுந்தவை எவை என்று ஆராய்ந்து உயர்ந்தன அறிந்து அவற்றை கொள்க என்கின்றார் நாயனார். தங்களுக்காக துரியோதனிடம் தூது சென்று சமாதானம் செய்து அருள வேண்டும் என்று போரை விரும்பாத தர்மபுத்திரன் கண்ணனை வேண்டுகின்றான். கண்ணன் தருமனின் தம்பியரின் கருத்து என்ன என்றும் அறிய விரும்புகிறான். தூது செல்ல வேண்டும் என்பதில் வீமனுக்கு உடன்பாடு இல்லை. போர் புரிவதே உசிதம் என்று வெறுத்து பேசுகிறார். அவனுடைய சினத்தை மாற்ற வேண்டி தர்மபுத்திரார் சமாதானம் கோருகின்றார். பரிவுடன் மற்ற இவை கூறும் பவன குமரனை மலர்க்கை பணிந்து நோக்கி குருகுலத்தோர் போர் ஏறே குற்றமது பார்க்குங்கால் சுற்றமில்லை. ஒரு குலத்தில் பிறந்தார்கள் உடன் வாழும் வாழ்வினைப் போல் உறுதி உண்டோ? இருவருக்கும் வசையன்றோ இருநிலம் காரணமாக எதிர்ப்பது என்றான். இது வில்லி பாரதத்தில் வருகிறது.
சொல்கிறான். பொருள் என்னவென்றால், வருத்தத்துடனே இவ்வார்த்தைகளை சொல்கிற வீமனை பார்த்து தருமன் தனது கையால் அமர்த்தி அடக்கி, குற்றத்தையே ஆராய்ந்தால் எவர்க்கும் உறவினர் ஆவார் இல்லை. ஒரு குடும்பத்திலே பிறந்தவர்கள் தமக்குள் மாறுபாடின்றி ஒத்து வாழும் வாழ்க்கையைப் போல் நன்மை தருவது வேறு இல்லை அல்லவா? வெறும் ராஜ்யம் காரணமாக எதிர்த்து போர் செய்வது இரு திறத்தார்க்கும் பழிப்பு ஆகாதோ என்று சொல்கிறான். பிறரிடம் எக்காலத்தும் குற்றமே பார்த்து கொண்டிருந்த துரியோதனன் அடைந்த கதி என்னவென்று நாம் எல்லோரும் அறிந்ததே. கம்ப ராமாயணத்திலும் இது போன்றதொரு காட்சி வருகிறது. சுக்ரீவனது ஒவ்வாத செயலுக்கு உள்ளம் வருந்திய இலக்குவனை பார்த்து ராமபிரான் அமைதிப்படுத்தி கூறுகிறார். வில்தாங்கு வெற்பண்ண விலங்கு எழில் தோழ மெய்மை உற்றார் சிலர் அல்லவரே பலர் என்பது உண்மை. பெற்றார் உழைப்பெற்ற பயன்பெறும் பெற்றியல்லால் அற்றார் நவை என்றலுக்கு ஆகுனர் ஆர்கொள் என்றான். அதாவது, உலகில் நல் ஒழுக்கம் உடையார் சிலராகவும் அவ்வொழுக்கம் இல்லாதார் பலராகவும் இருப்பதால் நாம் பழகுகின்ற நண்பர்களிடத்தும் சுற்றத்தாரிடத்தும் உள்ள குறைகளை நோக்காது குணங்களை ஏற்றுக்கொண்டு பயனடைய வேண்டும் என்பது ராமபிரானின் அறிவுரை ஆகும். பிறரிடம் உள்ள குற்றத்தை ஆராய்வது போல அவரவர்கள் தம்மிடம் உள்ள குற்றம் குறைகளையும் எண்ணி பார்க்க வேண்டும். அதுதான் நம்மை பயக்கும். குற்றமற்றவர் என்று இந்த உலகத்தில் சாதாரண மனிதன் யாரும் இல்லை. குற்றம் அற்றவர் என்று ஒரு சாராரால் சொல்லப்படும் ஒருவரை பிறர் குற்றம் கூறுவதை காணலாம். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு என்கிறது திருவள்ளுவர். பிறருடைய குற்றத்தை மட்டும் கவனிக்கின்றவர்கள் தங்கள் குற்றத்தை கவனிப்பார்களாயின் நிலைத்த உயிருக்கு வரக்கூடிய துன்பம் என்று ஒன்று இருக்கிறதா இல்லை என்றோ என்கிறார். எனவேதான் குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமா கொள்ளல் உனக்கு இயல்பே என்று இறைவனை வேண்டுகிறார் வள்ளலார். எளிதான வழிதானே குற்றம் புரிவது. அதை மறுப்பது கூட மனித சுபாவம், மறப்பது கூட மனித சுபாவம். ஆனால் மன்னிப்பது என்பது இறைநிலை. மறப்போம் மன்னிப்போம் என்ற கொள்கை நம்மை இறைநிலைக்கு உயர்த்துமோ இல்லையோ, நாட்டில் சண்டை சச்சரவு போட்டி பொறாமை குறையுமென்றோ. இதுவே இந்த பதிவின் நோக்கம். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இன்னொரு நாளில் இன்னொரு பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நாகராஜன். வணக்கம்.